என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோமதி அக்கா? நானா பெரிய பொண்ணு அப்படியே இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாங்க உட்காருங்க, டீ வச்சிட்டு வர உட்காருங்க. என்ன சாதாரணமா டீ கொடுத்து அனுப்புறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு உங்க வீட்ல சாப்பாடே சாப்பிடுற முடிவோட வந்திருக்கோம், டீயோட அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல உமா, சாப்பாடு சாப்பிடறதா சாப்பாடே செஞ்சிட, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாம் வெயில்ல வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு டீ வைக்கட்டான்னு பார்த்தேன். ஏங்கா வெயில்ல வந்திருக்கோம்னா சூடா டீயாங்கா தருவீங்க? நல்ல ஜில்லுன்னு ஜூஸ் ஏதோ போட்டுட்டு வாங்களேன், அப்பதானே நல்லா இருக்கும். கோமதி இவங்க கிடக்காத சும்மா இப்படிதான் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஒன்றும் வேண்டாம், நீ வா வந்து உட்காரு. ஏன் லட்சுமி, எலுமிச்சை பழம் இருக்கு, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் இருங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா வந்து உட்காரு. எல்லாரும் அப்படியே உட்காருங்கடி. வீடெல்லாம் வசதியா இருக்கா கோமதி? அதெல்லாம் நல்லாவே வசதியா இருக்கு லட்சுமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா கோமதி அக்கா இவ்வளோ நாள் குடிசை வீட்லயே இருந்தாங்க இல்லையா, இப்போ இந்த வீடு நல்லா வசதியா தானே இருக்கும். இந்த வீட்டை விட கட்டி போற வீடு இன்னும் நல்லா வசதியா இருக்கும் இல்ல கோமதி அக்கா? ஆமா ஆமா உமா, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். வாங்கக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அட யார் இது? நம்ம பூஜாவா? ஆளே அடையாளம் தெரியாம மாறியாச்சு. சுடிதார் எதுவுமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒரு பேண்டையும் சட்டையும் தானே போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, இப்ப சுடிதார், ஷாலு, கம்மல், பொட்டு, மூக்குத்தி, வளையல் எல்லாமே போட்டுருக்கு பிள்ளை. ஆமா, பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தா பிள்ளைங்க மாதிரி லட்சணமா இருக்குதுங்க, எவ்வளவு அழகா இருக்குதுங்க. என் பசங்களும் இப்படிதான் பேண்ட்டும் சட்டையும் தான் போட்டுட்டே தெரியுதுங்க. இந்த மாதிரி சுடிதார் போட்டா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இவளை எப்போ கோமதியை கூப்பிட்டு அனுப்பிச்சிங்க? எப்ப வந்தா இவ? இன்னைக்கு காலையில தான் வந்தா சரசு. எங்க அண்ணன் வீட்டுல இருந்து இன்னைக்கு காலையில தான் கூட்டிட்டு வந்தேன் நானு. இந்த சுடிதார் ஒரு மாதிரியா இருக்குமா, நான் டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிறேம்மா. அதெல்லாம் வேண்டாம், இதே போது, இதுதான் பார்க்க நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க பாத்தியா, இதுதான் நல்லா இருக்கு. சரிம்மா, இப்படியே போட்டு போட்டு பழகிக்க பூஜா. போற இடத்துல எல்லாம் சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த டிஷர்ட்டும் பேண்ட்டையுமே உன் மாமியார் வீட்டுல எல்லாம் போட விட மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. விடுங்கக்கா, நம்ம பிள்ளை தானே, நம்ம வீட்டுல தானே நம்ம பிள்ளைங்க ஃப்ரீயா இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுட்டு போறாங்க, விடுங்கக்கா. அப்படி இல்ல உமா, இது பார்க்க நல்லா இருக்குல்ல, நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல அழகா இருக்குன்னு. அப்படி இல்லைங்கக்கா, காலம் மாறுது இல்லையா? முன்னாடி எல்லாம் சேலை கட்டிட்டு இருந்தோம், பின்ன பாவாடை சட்டை எதுக்கு சேலை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பின்ன பாவாடை சட்டை போய் சுடிதார் வந்தோடனே சுடிதார் எதுக்கு, பாவாடை சட்டை தான் அழகு, அதையே போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜீனுக்கு மாறின உடனே சுடிதார் தான் அழகு, நீங்கள் இந்த டிஷர்ட்டும் பேண்ட்டையும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படியே காலத்துக்கு காலம் எது அழகுங்கிறது அப்படியே மாறிட்டே இருக்குங்கக்கா. ஆமா, மாற்றம் ஒன்றே மாறாதது. பூஜா உட்காருமா, ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காரு. பரவாயில்லங்கக்கா, இருக்கட்டும்க்கா, நான் உள்ள போறேன், நீங்க பேசிட்டு இருங்க. பெரிய பொண்ணு எங்கடி போனீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? வாமா வா. ஏன் என்னாச்சு? எது கத்திட்டு இருக்க? வர்றது சொல்லவே இல்ல, திடீர்னு வந்து நிக்கிற. ஓ, நான் என் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வரணுமா? அப்படி சொல்லலம்மா, சொல்லியிருந்தேன்னா நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன், அதனால கேட்டேன். இதுல என்ன இருக்கு? என்ன எல்லாம் யாரும் கூட்டிட்டு வர தேவையில்லை, எனக்கே வர தெரியும், நானே வந்துருவேன். சரிம்மா ஏமா இப்ப கோவமா பேசிட்டு இருக்க? வா வந்து உட்காரு, தண்ணி குடி, வா. எங்கடா போனவன் பொண்டாட்டி? ஊர் மேய போயிட்டாளா? எப்பவுமே வீட்டுல தங்க மாட்டாளா அவ? நீ என்ன ஏதுன்னு இதெல்லாம் கேட்க மாட்டியாடா? இல்லம்மா, அவ அந்த கோமதி அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க போயிருக்கா, அதான் இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்தா, இப்பதான் போயிருக்கா. ஏன்டா என் பேரனுக்கு என் பேத்திய கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளுக்கும் அவனுக்கும் தான் நம்ம பேசணும், மறந்துட்டியா? ஓ, இதான் விஷயமா? இதனாலதான் நீ பொங்கிட்டு இருக்கியா? தெரியும்டா தெரியும், உங்களுக்கு எல்லாம் பொங்குற மாதிரி தான்டா தெரியும். நான் சாகுறதுக்குள்ள என் பேத்திக்கு என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா நீங்க அதை நடக்க விட மாட்டேங்கிறீங்களே. என்னடா நீயும் உன் பொண்டாட்டி உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, சின்ன பொண்ணு ஏதோ மேல மறுபடியும் படிக்கிறேன்னு சொல்றம்மா. அதான் எனக்கு இருக்கிறதோ ஒரே புள்ள, படிச்சுட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அது எப்படி இருந்தாலும் அக்கா பையனுக்கு தாம்மா அவனை கொடுக்கறது. அவளும் ஒத்துக்கிட்டா. இன்னும் 2 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா அவன் அக்கா பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஒத்துக்கிட்டாமா. என்னது 2 வருஷமா? 2 வருஷத்துக்குள்ள நான் இருக்கணும் இல்லடா? நான் போய் சேர்ந்துட்டேனா நான் எப்படிடா என் பேத்தி கல்யாணத்தையும் பேரன் கல்யாணத்தையும் பாக்குறது? அம்மா, நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நீ எங்கம்மா போற? நீ இங்கதாம்மா இருப்ப. இன்னி நீ 10-20 வருஷத்துக்கு நல்லாதாம்மா இருப்ப. எங்க எல்லாம் அனுப்பிட்டு தாம்மா நீ போவ. ஹை, பாட்டி கிளவி வந்துருச்சு. ஏய் கிளவி, எப்ப வந்த? சொல்லவே இல்ல, சொல்லாமே வந்து உட்கார்ந்துருக்க பாத்தியா? இப்பதாண்டி வந்தேன். என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா? நல்லா இருக்கு கிளவி உன் சர்ப்ரைஸ். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எனக்கு என்ன கிளவி குறை, நான் ஜம்முன்னு இருக்கேன். ஏ பாட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இனி 2 வருஷமும் இன்னொரு படிப்பும் படிக்க போறேன். அப்பா கிட்ட ஓகே வாங்கிட்டேன். இப்பதாண்டி உங்க அப்பன் சொன்னா. ஏண்டி, நீ உங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உயிரோட இருக்கிறப்பவே உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருவேன் இல்லடி? கவலையே படாத கிளவி,
என் அத்தை பையனை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ உயிரோட இருக்கிறப்ப தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எங்க போக போற? நீ இங்கதான் இருப்ப. அப்படி இல்லடி, மனுஷன் வாழ வந்துட்டு எப்போ என்ன எங்க என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுடி. என் சோழி எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது இல்லையா? இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேனான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் பேச்சை இங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் சோழியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிய விட மாட்டேன் கிளவி. நீ என் கல்யாணத்தை பார்த்து என் குழந்தை குட்டிகளையும் நீ தான் பார்ப்பேன். அதனால எதுவும் கவலைப்படாது, சரியா? என் தங்கமே, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது கேளுடி. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கோடி. படிப்பெல்லாம் வேண்டாண்டி, அப்புறமா படிச்சுக்கிறியாமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா. கல்யாணத்துக்கு அப்புறமா உன் மவளுக்கும் உன் மவளோட மவனுக்கும் ஆக்கி போடவே எனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல எங்க இருந்து நான் போய் படிக்கிறது? இப்ப விட்டேன்னா இனியெல்லாம் படிக்க முடியாது கிழவி. நீ 2 வருஷம் கூட நான் என் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறேனே. அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தை, குட்டி, புருஷன், மாமியார், வீடு, பால் பாக்கெட்டு, அப்படியே தான் போகும் என் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் வாழ்க்கை மாறும் என் பேத்தி. குழந்தையா இருக்கிறப்ப இருந்த வாழ்க்கை உனக்கு இப்ப இல்ல. இப்ப இருக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு நாளைக்கு இல்ல. நாளைக்கு இருக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு நாளைக்கு இல்ல. ஒவ்வொரு இதுலயும் வாழ்க்கை மாறிட்டே தாண்டி போயிட்டு இருக்கோம். கிழவி, நீ உன் மக வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட பாத்துக்கோ. சரி, போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வாப்போ. ஓடு ஓடு ஓடு. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அது இந்த கோமதிக்கு இங்கதான் ஒரு 10 வீடு தள்ளி புதுசா இங்க குடி வந்திருக்காங்களாமா. அதனால அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்க போயிருக்கா. நீ அங்க போய் பாரு. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாருங்க கோமதிக்கா, அவங்க பொண்ணு போட்டவே எல்லா இடமும் கொடுத்தாச்சு. கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் நீ பார்க்கலாம். நாளைல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை இப்ப ஏதாவது வருதா இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? சரி பெரிய பொண்ணு. அக்கா, வெயிலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியாவது எடுத்துட்டு வாங்கக்கா, குடிக்கலாம். இங்க வந்ததுன்னு நீங்களாவது கொஞ்சம் ஒரு வாய் டீயாவது வச்சு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதையாவது வச்சு குடிச்சிருக்கலாம் போல. இந்த லட்சுமி அக்கா வேண்டான்னு சொல்லி ஒரு வாய் தண்ணியை கூட நீங்க கொடுக்க மறந்துட்டீங்கக்கா. கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கக்கா. தண்ணி வேண்டாம்க்கா, ஜூஸே எடுத்துட்டு வந்துருங்கக்கா, நல்லா இருக்கும். அம்மா அம்மா, என்னடி என்னாச்சு? என்ன விஷயம் இங்க வந்திருக்க? கொஞ்சம் வீட்டுக்கு வா, அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. போடி, நான் அப்புறமா வரேன்டி. கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். என் சாயங்காலமா வரேன்னு சொல்லு. போ, சோறுலாம் ஆக்கி வச்சாச்சு. நீ உங்க அப்பனு போட்டு தின்னுட்டு அப்படியே படுத்து தூங்குங்க, போங்க. கொஞ்சம் வாமா, பாட்டி வந்தாச்சு. பாட்டி கூப்பிடுறாங்க. ஏதோ உங்ககிட்ட பேசணுமாமா. உன்னை வந்து வீடெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நீ காணும்னு சொன்னா கத்திட்டு இருந்தாங்க. வா, நீ கொஞ்சம் கிளம்பி. நீ கிளம்பி இன்னைக்கு நீ வராட்டினா நீ கத்த ஆரம்பிச்சிடும். கிளம்பி வந்துருச்சா? போச்சு போச்சு, நீ என்னோட சுதந்திரம் எல்லாமே போச்சு. அது இனி ஒரு 4 மாசம் அங்கேயே கிடக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இங்க வந்துருச்சா? ஐயோ, என்ன பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையே. இந்த மனுஷன் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியலையே. சரி பெரிய பொண்ணு, போ, நீ கிளம்பு. உங்க மாமியார் பின்ன ஏதாவது கத்த போகுது. இல்லாட்டினா இங்கேயே தேடிட்டு வந்துட போகுது. போ. ஐயோ, போ ஒத்தரவசம். எனக்கு போகவே இஷ்டம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி என் தலையில இடிய தூக்கி போட்டாங்களே. பூஜாக்கா, எப்ப வந்த? சொல்லவே இல்ல. வாச்சின பொண்ணு, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வா, வந்து உட்காரு. ஆமா, நீ வேணா வீட்டுக்கு போ. நான் கொஞ்ச நேரம் இந்த அக்கா கூட பேசிட்டு வரேன். ஏய் போடி, நான் வீட்டுக்கு வரலடி. நீ போய் என்ன சொல்லிட்டு வா. அம்மா அங்க இல்ல, அம்மா எங்கேயோ வெளியே போயிருச்சு. எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல. அங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிடு. ஐயா அம்மா, ஒழுக்கமா நீ போயிரு. பாட்டி செம கடுப்புல வந்திருக்கு. நீ எங்க இருக்கியோ அங்க தேடி கண்டுபிடிச்சு வந்துடும். அதனால பேசாம நீயே போறதுதான் நல்லது சொல்லிட்டேன். சரி அக்கா, அப்ப நான் கிளம்புறேன். இந்த கிளவி வேற இந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கோம். போய் தான் தொலைணும் போல. நான் போறேன். சரி, போயிட்டு வரட்டா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெரிய பொண்ணு. நன்றி, வணக்கம். என்ன பெரிய பொண்ணு, நியூஸ் வாசிக்கிற மாதிரி விடை பெற்றுட்டு போற? ஆமா ஒத்தரோசா, எனக்கு என் மாமியார் வந்துச்சுங்கிற செய்தி என் காதால கேட்ட உடனேயே நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு எனக்கே தெரியாம போச்சுடி ஒத்தரோசா, எனக்கே தெரியாம போச்சு. சரி சரி, நீ போ. நாங்க அப்புறமா உங்க வீட்டுக்கு வரோம். உங்க மாமியாரையும் பார்க்கணும் தானே, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கு. நாங்க அப்புறமா வரோம், சரியா? நீ பார்த்து போயிட்டு வா. சரி, அப்ப நான் வாரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்.